நம்மளோட டான்சர்ஸ் ஆர் சூப்பர் அண்டர்ரேட்டட். தே ஆர் நாட் கிவன் தட் மச் வேல்யூ. மார்னிங் ஒரு ஷூட் முடிச்சுட்டு நைட் வேறு ஒரு ஷூட், ட்ராவல்லே எக்ஸாஸ்ட் ஆகிடும். அங்கே ட்ராவல் பண்ணி அந்த ஷூட் போயிட்டு 48 hours நோ ஸ்லீப். அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், மென்ஸ்ட்ரல் அவங்களோட பெயின் இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணணும், அந்த பேஷன். ஸோ வென் தே ஷோ தட் பேஷன், இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். முன்னாடி வரத்துக்கு நான் என்ன எஃபர்ட் போடுறேன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து பிருந்தா மாஸ்டர் சாங்லாம் போகும்போது பொன்னியின் செல்வனில் ஒரு 2-3 சாங் நான் ஆடிருக்கேன், முன்னாடி ஆடிருக்கேன். அந்த போட்டுலாம் ஆடிருக்கேன், நான் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்கேன். நீ என்னவா ஆக போகிற அப்படின்றது அங்கே ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. கொடுத்தாலே மாஸ்டர்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உன்னை முன்னாடி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பேக் அடிச்சிங்கன்னா பேக்கில் தான் இருக்கும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Of course இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ பீங் அ டான்சர் அப்படின்னு இருக்கும்போது when it comes to I mean எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி டயர்சம் தான் அந்த டான்சிங் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும்போது, be it பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது. ஏன்னா நம்ம ஷூட் டைம் எப்போன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த தொண்டை கட்டி இருக்கிற மாதிரி விஷயங்கள், ஆனால் ஷூட் இருக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஃபீவர் இருக்கலாம், ஆர் யூ மைட் ஹவ் பீன் இன் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆல்சோ. இந்த பீரியட் ஆஃப் அந்த பீங் அந்த டான்ஸ் இது அப்படின்னு ஒன்று இருக்கும்போது கஷ்டங்கள் மீறியும் யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் சான்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும்ட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி நைஸ் கொஷின். நம்மளோட டான்சர்ஸ் ஆர் சூப்பர் அண்டர்ரேட்டட். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் தே கிவன், தே ஆர் நாட் கிவன் தட் மச் வேல்யூ. இப்போ ஒரு சாங் வெளியே வருது, ஒரு டைமில் இது ஒன்று வெளியே வந்துச்சு. சாங் வெளியே வரும்போது ஆர்டிஸ்ட்க்கு வந்து பேர் கொடுப்பாங்க, கோரியோகிராஃபருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் டைம் ஆல்சோ. ஓகே, ஒரு இனிஷியேட்டிவ் பீப்புள் ஆர் டேக்கிங். ஆனால் அந்த சாங்கில் இருக்கிற டான்சர்ஸ்க்கு யாரும் கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ ரியலி லைக் இட் வென் பீப்புள் மென்ஷன் டான்சர்ஸோட நேம் இன் த சாங். தட் இஸ் ரியலி குட். அண்ட் ஏன்னா அவங்க வந்து தூக்கம், சில பேர் வந்து மார்னிங் ஒரு ஷூட் முடிச்சுட்டு நைட் வேறு ஒரு ஷூட், லைக் ட்ராவல்லே எக்ஸாஸ்ட் ஆகிடும். அங்கே ட்ராவல் பண்ணி அந்த ஷூட் போயிட்டு தூக்கம் இல்லாமல் நான் கூட அப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் 24 hours 48 hours நோ ஸ்லீப், ஆனால் ஒர்க் பண்ணணும், அந்த பேஷன். ஸோ வென் தே ஷோ தட் பேஷன், இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், மென்ஸ்ட்ரல் அவங்களோட பெயின் இருக்கும், பட் ஸ்டில் தே ஆர் லைக் ஐ வாண்ட் டு டூ திஸ். So I think people should start giving them a lot of credits and give them more value. It's high time now. கண்டிப்பாக. இன் ஜென்ரலாகவே இந்த டான்சர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தால் தான் அவங்களுக்கான முக்கியத்துவமே கொடுக்குறாங்க. பின்னாடி இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஃபெமிலியரான ஃபேஸாக தான் இருக்கும்னோட அவங்களோட பேர்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஜென்ரலாகவே டான்சர்ஸ் படுற கஷ்டங்கள் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லைம் லைட்டுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டான்சஸ் கையிலையுமே இருக்குது. நானுமே படத்துலலாம் ஆடியிருக்கேன். இட்ஸ் த எஃபர்ட், நான் போடுற எஃபர்ட்னு ஒன்று இருக்குது. நான் முன்னாடி வரத்துக்கு நான் என்ன எஃபர்ட் போடுறேன்னு ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு சரி இன்றைக்கி வந்தோம், சாங் ஆடணும் போகணும் அப்படின்னு இல்லாமல் அன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்குறோம், அன்றைக்கி நம்ம என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. இம்ப்ரெஸ் பண்ணுறோன்றதை தாண்டி கொடுத்த வேலையை நம்ம எப்படி பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அது நம்மளோட செல்ஃப் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. நம்ம என்னவா ஆக போகிறோன்றது வந்து நோக்கி. இப்போ நான் வந்து பிருந்தா மாஸ்டர் சாங்லாம் போகும்போது பொன்னியின் செல்வனில் ஒரு 2-3 சாங் நான் ஆடிருக்கேன், முன்னாடி ஆடிருக்கேன். அந்த போட்டுலாம் ஆடிருக்கேன், நான் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, அடுத்து என்ன ஷார்ட்டு, அடுத்து இந்த கட் எப்படி வரப்போகுது, ஏன் வைடு அவ்வளோ பெரிய வைடு வைக்கிறாங்க அப்படின்றது கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். மாஸ்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க இது பார்க்குறதுக்கு, மானிட்டர் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரில, நான் ஒர்க் பண்ணது வந்து 2 மாஸ்டர்ஸோட, சாண்டி மாஸ்டரோட அப்புறம் பிருந்தா மாஸ்டரோட. நான் தைரியமாக போய், ஐ மீன் தைரியமாக இல்லை, ஃபஸ்ட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பாடுறா அப்படின்வாங்க. அப்போ போய் பார்த்துட்டு ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு ஓகே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நீ என்னவா ஆக போகிற அப்படின்றது அங்கே ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. நீ கொடுத்தாலே மாஸ்டர்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உன்னை முன்னாடி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா பேக்கில் தான் இருக்கும், நீங்களாம் முன்னாடி வரணும்னு ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பின்னாடி ஆடுறவங்க பின்னாடியே போகிறாங்கன்றது வந்து எனக்கு இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் தெரியல. பட் ஆனால் அது அவங்க கையில் இருக்குது. அவங்க ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை முன்னாடி வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நாட் ஒன்லி இங்கே, முன்னாடி மானிட்டர் முன்னாடி கூட வந்து உட்காரலாம். ஐ மீன் லைக் ஃபஸ்ட்டு முன்னாடி வரலாம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் மானிட்டர் முன்னாடியும் உட்காரலாம். இட்ஸ் ஆல் அபவுட் அவங்க அதை எப்படி ஃபைட் பண்ணி கொண்டு வராங்கன்றது ஒன்று இருக்குது. அண்ட் நீங்கள் எக்ஸாக்டாக கேட்ட கொஷனுக்கு வந்து சில பேர் வந்து நிறைய டேலண்டடாகவே இருந்தாலும் பின்னாடியே ஆடிட்டு போயிடுறாங்கன்றது வந்து அது எனக்குமே அது நான் நிறைய பேரை இப்போ கூட நான் வந்து பார்ப்பேன்.
இவர் நல்லா ஆடுறாரு, இவர் ஏன் ஆனா இன்னும் இங்கே பெருசா இருக்காரு, வளரல. ஏன் அது வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அது அவங்க கிட்டலாம் எனக்கு கேட்கணும்னு ஆசை. எனக்கு அதுக்கான ஆன்சர் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். வாட் மேக்ஸ் தெம் லோ, வாட் மேக்ஸ் தெம் டு ஸ்டெப் பேக், எனக்கு தெரியல. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமா இல்லை அங்கே ஏதாச்சும் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் மாதிரி தான். நான் ஜோடியில் விஜய் டிவியில் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கார்டு எடுத்து பேக்ரவுண்ட் டான்ஸராக நான் போனது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு இதுதான். நான் கற்றுக்கணும் சினிமா என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் போனேன். அங்கே சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன், எல்லாத்தையும் இது பண்ணி ஒர்க் பண்ணி மாஸ்டர்ஸும் சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலி அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இந்த கார்டு எடுத்துட்டு பண்றது அப்படின்னு மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அது என்னைக்காச்சும் இப்போ அவங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னு ஒரு பட்சத்தில் இருக்கும்போது, ஐம் நாட் ஆஸ்கிங் லைக் எனி என்ன பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த கார்டு எடுத்து ஒரு யூனியன் மாதிரி இருக்கிறதுனாலே வந்து அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து தடப்படுது அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க கார்டு எடுக்கிறதே அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறது தானே. மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து இப்போ கார்டு எடுக்கணும்னா கண்டிப்பாக மாஸ்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க, மாஸ்டரை ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க, மாஸ்டரை டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ரூட்டுமே ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல. இட்ஸ் ஆல் அபவுட் அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்க, அவங்க அதுக்கு என்ன உழைப்பு போடுறாங்கன்றது தான் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டான்ஸர். இப்போ நீங்கள் டான்ஸராக போகிறீங்க, ஆனால் நீங்கள் வெறும் டான்ஸ் லேர்ன் பண்ணல. அங்கே இருக்கிற எல்லா அந்த கிராஃப்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி நடக்குது, என்ன நடக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரி திங். நீங்கள் மீடியா ஃபீல்டு உள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் பிகம் an artist directly, you can become an artist directly. இல்லை உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் அதை விட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் யுவர் ஆர்ட் டு கம் அவுட். அதை நீங்கள் தான் எப்படி நான் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் இது சொல்லும் போது எனக்கு வர்ஷாவோட ஒரு இது பார்த்தேன் நான். பிரபுதேவா மாஸ்டரோட கான்செப்ட் ஒன்று, we had this குட்டி சக்ஸஸ் பார்ட்டி கைண்ட் ஆஃப் திங். அந்த இதில் சொன்னாங்க லைக் குட் ஜாப், லைக் you all are really, you guys did a good job. ஏன்னா என்ன மாதிரி இன்னொரு few people I think saved the performance like that. So special mention. Yeah, special mention, like you guys are really good that you came and did that up. So thank you for doing that and all. That was really sweet. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.